விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அனுகிரகத்துடன் சங்கரா செவிலியர் மகளிர் கல்லூரி திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் அடுத்த நல்லூர் கிராமத்தில் சங்கரா செவிலியர் மகளிர் கல்லூரி சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆசையுடன் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ சங்கரா கிருபா கல்வி மற்றும் மருத்துவ அறக்கட்டளை சார்பில் சுமார் 53 கோடி ரூபாய் செலவில் 1,640 சதுர அடி பரப்பளவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய சங்கரா செவிலியர் மகளிர் கல்லூரி கட்டப்பட்டு திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. பெண்களுக்கென பிரத்யேகமாக கட்டப்பட்டுள்ள இந்த கல்லூரியில் அனைத்து வகையான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி திறப்பு விழாவில் மத்திய நிதி மற்றும் கார்ப்பரேட் விவகாரத்துறை அமைச்சர் ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதில் சங்கரா மருத்துவமனை சேர்மன் பம்மல் விஸ்வநாதன் வரவேற்புரை ஆற்றினார். இதில் டாடா நிர்வாகத்தின் தலைவர் ஸ்ரீ சந்திரசேகரன், டிசிஎஸ்சி இஓ கீர்த்திவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஊரப்பாக்கம் ஸ்ரீ சங்கரா வித்யாலயா மாணவ மாணவிகளின் இறை பக்தி பாடலுடன் துவங்கிய விழாவில் தேசிய கீதம் தொடர்ந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் குத்துவிளக்கு ஏற்றி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையினை மத்திய நிதி அமைச்சர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சங்கரா மருத்துவமனை சிஇஓ விஜயலட்சுமி சிறப்பு அழைப்பாளர் மற்றும் விழா குறித்து அறிமுக உரையாற்றினார். இதில் சங்கரமட ஸ்ரீ காரியம் செல்லா விஸ்வநாத சாஸ்திரி, மேலாளர் சுந்தரேச ஐயர், சங்கரா கல்லூரி முதல்வர் முனைவர் KR வெங்கடேசன், சங்கரா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீனிவாசு, பதிவாளர் ஸ்ரீராம், டீன் வெங்கட்ராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிறப்புரை ஆற்றினார். விழாவில் ஏராளமான கல்வியாளர்கள், ஆன்மீக ஆன்றோர்கள், அப்பகுதி வாசிகள், ஊர் பெரியவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கல்லூரி முதல்வர் ராதிகா கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்தார்.
ஈஸ்வரன் நகரேனும் முத்தனாம் காஞ்சியில் புஷ்பேஷு ஜாதிஹி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி என்கிற காஞ்சியில் ஆதிசங்கரர் தங்களால் இயன்ற சேவைகளில் அந்த திருப்பணிகளை எல்லாம் ஊக்குவித்து கும்பாபிஷேகங்களை நடத்தி வைத்து வடக்கு தெற்கிலேயும் வாழக்கூடிய மக்கள் மேலும் அந்யோன்யமாக இணக்கமாக வாழ்வதற்காக தேசிய ஒருமைப்பாட்டிலேயும் வலுப்படுத்தி அயோத்தியா போன்ற முக்கியமான அந்த கோவில்கள் விஷயத்திலே பல்வேறு முயற்சிகளை செய்து எத்தனையோ ஹிஸ்டாரிக்கல் புக்ஸில் வர்ணிச்சிருக்காங்க. அப்படிங்கிற அந்த விதத்தில் அமரர் கல்கி எழுதுகிற பொன்னியின் செல்வனோ சிவகாமியின் சபதமோ எல்லாத்துலேயும் கூட வர்ணரை எவ்வளவு இந்த இந்த முழு காஞ்சிபுரம் மாவட்டமோ சென்னையை விட்டு இருக்கக்கூடிய பகுதிகளோ பாரத நாட்டில் அதுவும் தென்னாட்டில் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் இது எல்லாத்தையும் கூட ஒரு உதாரணமாக திகழத்துக்கு வேணுங்கிற அந்த அளவு இங்கே கல்ச்சர் பரவி இருந்தது, சிற்பக்கலை பரவி இருந்தது. அரசர்கள் பெரிய மனதில் மக்களை காப்பாற்ற